அரிநாடார் என்ன சொல்றாருன்னா, நாங்களாம் வந்து ஆள பிறந்தவர்கள், ஆண்டவர்கள். இன்னொரு ஜாதியில் எப்படி வந்து குதிரைக்கு ஒரு குணம் இருக்கு, நாய்க்கு ஒரு குணம் இருக்கும், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, ஜாதியில் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெட்டுவோம் தான் சொல்லிட்டு. இதே அரிநாடார் சிவநாடார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் வந்து HCL உடைய ஓனர். அவருடைய மகள் ரோஷினி நாடார் ஒரு பஞ்சாப் சேர்ந்த ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. அங்க போய் கேட்பாரா? மக்களை முன்னோக்கி எடுத்து செல்பவர்கள் இதெல்லாம் பிற்போக்குத்தனங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு போகணும். ஆனா இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, நான் அக்னி சட்டியில இருந்து பிறந்தேன், எப்படிடா பிறக்க முடியும்? அந்த இளைஞர்களை எல்லாம் பாடுபடுத்திக்கிட்டாங்க சாதி தலைவர்கள். சாதி சங்க தலைவர்கள்லாம் எங்க இருக்கான் பாத்தீங்கன்னா எல்லாம் பிஜேபி கிட்ட தான் இருக்கான். பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருப்பான். அப்போது அவருடைய மார்பகங்கள் முயல் போல் குதித்ததுன்னு எழுதுவார். அது சிறுகதையுடைய வார்த்தையே. உடனே அடுத்த நாளே நாடார் சங்கம் கடுமையான கண்டனம் இருக்கிற குமுதம் பத்திரிகை எட்டு போட்டு எரிச்சிட்டான். வள்ளி கும்மியில என்ன சொல்லி தரான்? வள்ளினாலே யாரு? வரலாற்று படி ஒரு குரத்தி. தெய்வானை தான் வந்து உயர் சாதி பெண். முருகன் வந்து வள்ளியை வந்து சைட் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். தெய்வானியை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. இவன் என்ன பண்றானா, வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்தி அங்க சாதியத்தை விதைக்கிறான். நிறைய இடங்களை போனா விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து ஆதரவு தருவாங்க. வாங்க சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, ஸ்டேஜ் போட்டு கொடுப்பாங்க. வாணியம்பாடி போன்ற பகுதியில் போனா இஸ்லாமியர்கள் வந்து நிறைய அப்படியே வந்து அள்ளி அணைச்சிப்பாங்க. ஆமாங்க, வேற்றுமை இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திமுக எல்லாம் பெரிய பெரிய கட்சி இருக்கும். ஆனா வேற கூட்டம் போடுப்பா, நான் வந்து தரம்பா, சாதி மறுத்து வேணாம், வரவே மாட்டான், கிட்டவே வர மாட்டான். அதிமுக வர மாட்டான், திமுக வர மாட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆந்திராவில் பாத்தீங்கன்னா யாரு முதலமைச்சர் ஆக முடியும்? நாயுடு ஆக முடியும், இல்ல ரெட்டி ஆக முடியும், இல்ல காப்பு யாராவது ஆக முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான், ஏன் கேரளாவிலே கூட ஈழவராக இருக்கலாம், இல்லாத நம்பூதிரியாக தான் இருக்க முடியும். அதே போல கர்நாடகாவில் ஒக்காலிகராக இருக்க முடியும், இல்ல கவுடாவாக தான் இருக்க முடியும். மிகவும் மிக 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 மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்தியாவிலேயே ஒரு முதல்வராக ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்காக இந்த சமூகம் அனுமதித்தது என்று சொன்னால் அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதல்வராக வந்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். மறையினை வந்து தொட்டா தீட்டு, நாடானை சாணானை பார்த்தாலே தீட்டு. நாடார்கள் 8 அடி தூரத்தில் வரண்டு அப்படியே ரூலே போட்டு வச்சிருந்தான். யாரும் நம்பூதிரிகள் நடக்கும் போது பின்னாடி தொடப்பத்தை கட்டிட்டு முன்னாடி களையத்தை கட்டிட்டு எச்சில் கூட நீ கீழே துப்பக்கூடாது. ஈழவர்கள் மேல் அவ்வளவு அடக்குமுறை செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் எல்லாரும் சேர்ந்து சாணார் என்ற பட்டத்தை திறந்து விடுவோம், இனிமேல் சாணார் என்றாலும் மிக கேவலமாக இருக்கிறது, பனை ஏரிகள் சாணார்கள் என்று இருக்கிறார்கள், பனை ஏரி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நாடார்கள் என்று வைத்துக் கொண்டார்கள். இல்லை என்றால் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து இருப்பார்கள். பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 4 மாநாடுகளை நடத்தி வெள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறாங்க. இந்த பட்டியலில் இதெல்லாம் தெரியுமா இந்த அரிநாடாருக்கு? தமிழ்நாடு என்பது சாதி எதிர்ப்புக்காக தொடர்ந்த பரப்புரைகளை, பெரியார் மட்டுமல்ல, பெரியாருக்கு முன்பு சித்தர்களாகட்டும் அல்லது அதன் பிறகு வந்த வள்ளலாராகட்டும், பிறகு இதற்கு முன்னோடியாக இருந்த வள்ளுவரை கூட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எழுதி வைத்துத்தான் கலைஞர் அவர்கள் கூட அதை மிகப்பெரிய அளவில் எடுத்து சென்று இந்த சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும். ஏன் சங்க இலக்கியத்திலே கூட ஔவையார் சொன்னதாக கூட நாமெல்லாம் படித்திருக்கிறோம், சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் என்று. ஆக இவ்வளவு சொல்லியும் கூட அதன் பிறகு வந்த பாரதி ஆனாலும் சரி, பாரதிதாசன் ஆனாலும் இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்கின்றவனும் இருக்கின்றானே என்று மனம் நொந்து போய் பாடிய பாவேந்தன் பாரதிதாசன் பாடலாக இருக்கட்டும். ஆக இவ்வளவு பெரிய உரிமை குரலை இந்த சாதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவமான கேட்டை ஆரிய கூட்டம் அந்த பார்ப்பனிய தத்துவத்தினால், தலையில் பிறந்தவன் பார்ப்பனன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று வர்ண பாகுபாடாக வர்ணங்களை பிரித்து அதன் ஊடாக சாதிகளை பிரித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 78 சாதிகள் பட்டியல் இனத்தில் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே 193 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக இருக்கின்றன. அதை போல கிட்டத்தட்ட 52 சாதிகள் சீர்பரம்பினர் சாதிகளாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் பட்டியலிட்டதற்கு காரணமே இடஒதுக்கீட்டு உரிமையை பெற வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்தார்கள் அந்த காலத்தில்.
அந்த காலத்தில் இருந்த சாதி சங்கங்கள்லாம் எனக்கு தெரிந்து நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது சாதி சங்கத்திலே நானும் இருந்திருக்கிறேன், போராடி இருக்கிறேன், அந்த கூட்டங்களிலே மாநாடுகளிலே சென்றிருக்கிறேன். என்ன காரணம் என்றால், மண்டல் கமிஷனை நிறைவேற்று பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு கோரிக்கையான 20% இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு பதவிகளிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இல்லை என்று பல சங்கங்கள் போராடி இருக்கின்ற பல சங்கங்களின் மாநாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஏன் ராஜீவ் காந்தி அவர்களே கூட அந்த மாநாடுகளில் பங்கேற்று பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதே சாதி சங்கங்கள் ஒரு தலைவர் சொல்றாரு, சத்திரனா யார் தெரியுமா? அது அவருக்கு வேலை. அவருக்கு கிட்டத்தட்ட 85 வயசு ஆகிறது. அவர் சத்தியனுக்கு தோல் புடைபலத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சொல்றாரு. இன்னொரு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி என்கிற ஒரு அமைச்சர், அவர் சொல்றாரு, நாமளாம் யார் தெரியுமா? நாமளாம் ஆண்ட பரம்பரை என்று அவர் சொல்கிறார். அதன் பிறகு பார்த்தா எனக்கு முன்னாடி பேசிய அரிநாடார் என்ன சொல்றாருன்னா, நாங்களாம் வந்து ஆள பிறந்தவர்கள், ஆண்டவர்கள். இன்னொரு ஜாதியில் எப்படி வந்து குதிரைக்கு ஒரு குணம் இருக்கு, நாய்க்கு ஒரு குணம் இருக்கும், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, ஜாதியில் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெட்டு வந்தோம்னு சொல்லிட்டு, இதே அரிநாடார் சிவநாடார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் வந்து HCL உடைய ஓனர். சிவநாடார் மிகப்பெரிய அதிபர். அவருடைய மகள் ரோஷினி நாடார் ஒரு பஞ்சாப் சேர்ந்த ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. அங்கே போய் கேட்பாரா, நீ வந்து ரோஷினி நாடார் அவர்களே, நாடார் சமூகத்தில் பிறந்த பெண்ணு, நீ எதுக்கு போய் அந்த கல்யாணம் பண்ணிட்டு? அவங்களுக்கு வந்து கீழே, அதாவது தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று மனு தர்மத்தில் எழுதி வச்சிருக்கான். அதாவது அனுலோமா பிரதிலோமான்னு சொல்லுவான். அதாவது அது யார் முழுக்க பின்பற்றாதவர்கள், யார் எழுதினானோ அவன் தான் பின்பற்றதில்லை. அது எழுதியது மனுவாதிகள், பார்ப்பனர்கள். ஆனால் அவர்கள் தான் அதை பின்பற்றுவதில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முரணே. இன்றைக்கு பிராமண சமுதாயத்தில், பார்ப்பன சமுதாயத்திலே ஒரு பெண் வேறு யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொண்டால் அதை அனுமதிக்கிறார்கள். அது பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பட்டியல் சமூகத்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அதை அனுமதிக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய குத்து வெட்டு நடக்கிறதுல ஒன்றும் இல்லை, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை கொட்டி பெற்றுக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பாடகர் ஸ்ரீனிவாஸ் என்பவர் கூட அவர் அதை ஒரு பதிவாக போட்டிருந்தார், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே காதல் திருமணம் தான், நாங்கள் வந்து காதல் திருமணத்தை அனுமதிக்கிறோம். ஏன் ஒய்ஜி மகேந்திரன் வீட்டில் எத்தனை காதல் திருமணங்கள் நடந்திருக்கு? ஏதாவது குத்து விட்டு நடந்திருக்கா? இல்லை. ஆனால் இதே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதை மாற்ற, அப்படியே தன்னுடைய பெண் வந்து வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அதுவும் கம்பல் பண்ணி யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, கட்டாயப்படுத்தி யாரும் கல்யாணம் பண்றது இல்லை. எங்கேயோ 1-2 காதல் திருமணங்கள் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருமணங்களிலே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்தால் 1-2 காதல் திருமணங்கள் தான். அது கூட அந்த 1-2 திருமணம் கூட 1-2 தான் சாதி மறுப்பு திருமணம் நடக்குது. அந்த சாதி மறுப்பு திருமணத்தை அனுமதிக்க கூட இன்று இருக்கக்கூடிய இந்த சாதியவாதிகள் சரியாக, அதாவது மிக கொடூரமாக செயல்படுகிறார்கள். அது பட்டியலிட்டுட்டே போனால் நிறைய இருக்குது. எங்களோட அந்த வாகனத்தின் பின்னாடி பட்டியலிட்டு இருக்கிறோம். கோகுல்ராஜ் அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார், யுவராஜ் என்ற ஒருத்தவங்க வந்து கடத்தின்னு போயிட்டு பச்சை படுகொலை செய்தான். அதே போல தர்மபுரியில் இளவரசன் திவ்யா ரயில்வே டிராக்ல வந்து அந்த இளவரசன் சாகடிக்கப்பட்டான். அதே போல உடுமலை சங்கர் நடு ரோட்டை வந்து கௌசல்யா கண் எதிர்க்கலவே அவன் வந்து வெட்டி படுகொலை. இவங்களாம் யாரு? சாதாரண கூலி தொழிலாளிகள் அல்ல, 2 பேருமே என்ஜினியர். சங்கரும் என்ஜினியரு, அதே போல கோகுல்ராஜும் என்ஜினியர். அதே போல இப்ப கொலை செய்யப்பட்ட கவின், அவர் ஒரு டிசிஎஸ்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதாவது பட்டியல் இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து வேலை வெட்டி இல்லை, குடிச்சிட்டு சுத்துறான், கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான், அவன் குடிசை வீட்டில் இருக்கான், நாகரிகமா இருக்க மாட்டேன்றான். ஆனா இவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஆண்களை விட மிக நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாகரிகமாக படித்த அந்த இளைஞர்கள் கூட அவர்களை கூட அனுமதிக்காத ஒரு சாதிய மனநிலை, அதை ஒழிக்க வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம். அது வந்து இன்றைக்கு வந்து ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய தோழர்கள்லாம் எல்லா இயக்கமே சொல்லுது. ஏன் வந்து நாங்கள் ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வரணும்? வன்கொடுமை தடை சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும்
ஆணவ படுகொலை சட்டம்னா இன்றைக்கு அரிநாடார் போன்றவங்களாம் பேச மாட்டான். இன்றைக்கு ஒருத்தர் வந்து கல்லர் சாதியிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, எப்படி நீங்கள் வந்து யார் தெரியுமா சுர்ஜித் மெடலிஸ்ட்டு, ஏடா மெடலிஸ்ட்னா நீ அத்லெட்டாக பாரு, மெடலிஸ்டாரு, வேலை வாங்கு, போலீஸில் போய் சேரு, இராணுவத்தில் போய் சேரு. ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற, அதாவது நயவஞ்சகமாக அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு கண்ணில் மிளகா பொடி தூவி அவனை பின்னாடி ஒரு கோழைத்தனமான ஒரு செயலை செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமூகம் வந்து ஆதரவு தருகிறது. இதை விட ஒரு மோசமான செய்தி என்னன்னா, இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களே திராவிட மாடல் அரசான திமுக அரசு செய்து வருகிறது. காலனி என்கிற ஒரு பெயரே இருக்கக்கூடாது, நல்ல விஷயம் தான். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கூட சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது தெருவிலலாம், அப்படி அது ஒரு ஸ்டெப் அஹெட், அவ்வளவுதான். சாதியை ஒழிப்பதற்கான அது ஒரு வழி. 1929ஆம் ஆண்டு சுயமரியாதை செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானம் தான் நிறைவேற்றினார், சாதி பெயரை தங்க பின்னால் சுமக்காதீர்கள் அப்படின்னு சொன்னார், அவ்வளவுதான். அதன் பிறகு படிப்படியாக அது குறைந்து வரதராஜ நாயுடு என்பவர் தன்னுடைய பெயரை வரதராஜு என்று மாற்றிக்கொண்டார். திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் திருவி கல்யாண சுந்தரம் என்று மாற்றிக்கொண்டார். அதே போல பலர் தன்னுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டு, ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கின்ற பெரியார் அவர்களை கூட ஈவே ராமசாமி என்றுதான் மாற்றிக்கொண்டார். படிப்படியாக இந்தியாவிலேயே வேறு எங்குமே சாதி பெயர் இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக பெரிய காரணம் 1929ஆம் ஆண்டு இதே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கல்பட்டிலே நடந்த மாநாட்டில் போட்ட ஒரு தீர்மானம் ஒரு மிகப்பெரிய காரணம். அதன் பிறகு தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் பரப்புரை செய்ததன் வாயிலாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே சாதி பெயர் இருக்கக்கூடாது, சாதி பெயரை நீக்கணும்னு சொல்லும்போது கடுமையான எதிர்ப்பு வந்தாலும் கூட அது ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு என்று நாம் எல்லாம் வரவேற்றோம். அதன் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு காலனி என்பதை எடுக்கணும், ஓகே நல்ல விஷயம்தான் எடுக்கணும். காலனினாலே நம்ம என்ன காலனிக்காரன்பா, காலனி பையன்பா, காலனிக்காரன் இதான்ப்பா வேலைன்ட்டு அந்த காலனி என்பதே பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தியது. என்ன பிரிட்டிஷ்காரன் வந்து குடியிருப்புக்காக ஏற்படுத்தியதை நம்மால் என்ன பண்ணிட்டான், நல்லதை எடுத்துக்கிட்டு அங்க தள்ளி விட்டுட்டான் என்ன காலனி என்பது. அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல், ஆதி திராவிட ஹாஸ்டல், பிற்படுத்தப்பட்டோர் ஹாஸ்டல், கல்லர் சீரமைப்பு ஹாஸ்டல், ஒரு 3 வகையான ஹாஸ்டல் இருக்கு. இது நல்ல விஷயம் தானே. எதுக்கு ஆதி திராவிடர் ஹாஸ்டல், எம்சி ராஜா ஆதி திராவிடர் ஹாஸ்டல், அங்க படிக்கிறவங்க ஆதி திராவிடர் என்று பட்டம் சுமக்க வேண்டாம். அதே போல பிற்படுத்தப்பட்டோர் ஹாஸ்டல் அது சுமக்க வேண்டாம், எல்லாமே சமூக நீதி ஹாஸ்டல், அவ்வளவுதான். சமூக நீதி என்ற பெயரில் சமூக நீதி விடுதிகள், மாணவர் விடுதி, ஒரு நல்ல விஷயம். இது ஒரு முற்போக்கான ஒரு விஷயம். இதுக்கு போராடுறாயா கல்லர் சேர்ந்த ஃபார்வர்ட் பிளாக், பேரே ஃபார்வர்ட் பிளாக், முன்னோக்கி தான் போகணும். பிளாக் முன்னோக்குவதற்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இந்த இந்திய நாட்டு விடுதலைக்காக ஒரு அரசியல் கட்சி ஒரு பக்கம் துவக்கினாரு, ராணுவ பிரிவு ஒரு பக்கம் துவக்கினார். ராணுவ பிரிவு INA இந்தியன் நேஷனல் ஆர்மி, அரசியல் பிரிவு ஃபார்வர்ட் பிளாக். இதுதான் சுபாஷ் சந்திர போஸ் துவக்கினது. அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள், நாங்க அது கூட சொல்ல தேவர்னு சொல்லக்கூடாது, ஆனா அவன் என்ன பண்றானா தேவரம் தான் சொல்லணும், பசுமன் முத்துராமலிங்கம் சொல்லாதேன்ட்டு. ஏன்னா எல்லாருமே ஜாதி எடுத்துட்டோம், ஆனா அவருக்கு மட்டும் ஜாதியை போட்டுக்கணும். இந்த முக்குளத்தோர் பண்ற அடாவடித்தனத்தில் மறவர்களும் கல்லர்களும் பண்ற அடாவடித்தனத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே கல்லர் என்றாலே திருடன் என்று பொருள். நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், அதான் கலைஞர் அவர்கள் நோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்று இருப்பதை மாற்றி டீநோட்டிஃபைடு மாத்தினார். டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அவர்களை வந்து கேவலப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆகவே நோட்டிஃபைட் என்பது வேண்டாம், டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்று மிக நாகரிகமாக மாற்றினார். சீர்மரபினர் என்று மாற்றினார். இப்படி ஒரு முற்போக்கான செயல்கள் செய்யும் போது இதை என்ன பண்ற, நம்ம சமூக நீதி விடுதி அப்படின்னு மாத்தினா அதை போய் அழிக்கிறாயா. ஏன்னா கல்லர் என்றாலே ஒரு மோசமான ஒரு வார்த்தை. அதை வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் போட்டுக்கிறான், ராமச்சந்திர முதலியாரும் போட்டுக்கிறான், என்ன வெங்கடேசன் செட்டியார்னு போட்டுக்கிறான் வச்சுங்களேன். யாராவது கல்லர்னு பேரை போட்டுக்கிறானா? இவ்வளோ பேசுறீ, இவ்வளோ ஜாதி பேசுறீ. உசிலம்பட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கல்லர் சாதியை சேர்ந்தவர்கள் யாராவது தன் பின்னாடி கல்லர் என்று நீங்கள் போட்டுக்கொள்கிறீர்களா? ஏன் போடல? கல்லர் என்றாலே திருட்டுத்தனம் பண்றவங்க, திருடனாக இருந்தவர்கள், இப்போதில்லை, ஒரு காலத்தில் திருடனாக இருந்தவர்கள். அவர்களை வந்து மாற்றி அவர்களுக்கு கைரேகை தடுப்பு சட்டம், அந்த தடுப்பு சட்டம் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தி அதையெல்லாம் நம்ம விடுவிச்சோம். ஆனா இன்றைக்கு அந்த கல்லர் விடுதி என்பது இருக்கக்கூடாது, சமூக நீதி விடுதி தான் இருக்க வேண்டும் என்பதை கூட இவன் வந்து எதிர்க்கிறான். அப்போ எந்த அளவிற்கு இவர்களுக்கு சாதிய அந்த தனம் வந்து ஊறி இருக்குது என்பதை வந்து நாம் வந்து பார்க்கணும்.
அதை போலவே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குரு அவர்கள் சொன்னாரு, இறந்துட்டார் அவர், இருந்தாலும் அவர் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள எவனாவது வந்தானா அப்படின்னு. ஊரு என்பது எல்லாரும் வசிக்கக்கூடியது. அந்த ஒரு ஒரு பெரிய தரம் கூட இல்லாம ஊர் என்றாலே பிற்படுத்தப்பட்டவர்கள் வசிப்பதுதான், உயர்ந்த ஜாதிக்காரன் வசிக்கிறது தான். அப்போ ஆதி திராவிடர் குடியிருப்பு என்பது தன்மை, ஊருக்குள்ள யாருமே வரக்கூடாது என்று ஒரு திமிர்த்தனமான பேச்சு. அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு படித்த டாக்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை வழி நடத்தி செல்லக்கூடியவங்க, தலைவர்கள்லாம் மக்கள் மடையர்களாக இருந்தாலும் கூட சரி, தலைவர்கள் தான் அதை நல்லா வழி நடத்தி செல்லணும். மக்கள் எப்பவுமே அப்படிதான் இருப்பான், சாதாரணமாக தான் மக்கள் சோம்பேறியாக தான் இருப்பான், வரமாட்டான், டிவி பார்த்துட்டு இருப்பான், கோவில் திருவிழா மதம் ஜாதி பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் வச்சிருப்பான். ஆனால் அவர்களை எல்லாம் முன்னோக்கி எடுத்து செல்வது தான் தலைவர்கள். தந்தை பெரியார் அப்படித்தான் இருந்தார், அண்ணல் அம்பேத்கர் அப்படித்தான் இருந்தார். ஏன் மத தலைவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு, காட்டுமுரடைத்தனமான சமூகத்திலிருந்து நாகரிகமாக சமூகமாக மாற்றினார். நபிகள் நாயகம் எப்படி இருந்தார், ஒரு மோசமான சமூகத்திலிருந்து மக்களை எல்லாம் விடுவித்து முற்போக்காக கொண்டு போகக்கூடிய, காட்டுமுரடித்தனமாக சிலை வழிபாட்டில மூழ்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சிலை வழிபாடே வேண்டாம் என்று ஏக கடவுளாக ஒரே கடவுள் தான் போகணும்னு சொல்லிட்டு மக்களை முன்னோக்கி எடுத்து செல்பவர்கள் இதெல்லாம் பிற்போக்குத்தனங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு போகணும். ஆனா இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, நான் அக்னி சட்டியில இருந்து பிறந்தேன், எப்படிடா பிறக்க முடியும், ஏதோ புராணத்துல சொல்லி வச்சிடான் அந்த காலத்துல, இவர் சொல்றாரு அக்னி சட்டியில. அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்களை எல்லாம் பாழ்படுத்திக்கிட்டாங்க சாதி தலைவர்கள். எல்லா சாதி சங்க தலைவர்களாம் எங்க இருக்கான் பாத்தீங்கன்னா எல்லாம் பிஜேபி கிட்ட தான் இருக்கான். ஏசிஎஸ் அவர் முதலியார் கட்சி நடத்துறாரு, அவர் பாத்தீங்கன்னா வால்புச்சின்னு திரியிறாரு பிஜேபிக்கு. அதன் பிறகு பாரிவேந்தர் மிகப்பெரிய கல்வி வல்லல், அவரு பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாரு. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படா பிஜேபிக்கு போறதுன்னு இருக்கு. ஆகவே எல்லா கட்சிகளுமே இவர்கள் எல்லாமே, அதிபர் ஜான் பாண்டியன் அவரு பிஜேபி தான். அதன் பிறகு கிருஷ்ணசாமி அவரும் பிஜேபி. அதே போல ஜாதி வரித்தனத்துடன் இன்றி எல்லா இயக்கங்களையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்துகிற ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் பிஜேபிக்கு ஏவலாளா இருக்கிறாங்க. ஆக இவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவலாளாக தெரிந்து இந்த சாதிய ஒடுக்குமுறை இருக்கணும். இன்றைக்கு பெரிய நம்ம தோழர் கூட சொன்னார், பெரிய கட்சிகள் எல்லாம், ஆமா பெரிய கட்சிகள் எல்லாம் இந்த சாதி ஆணவ படுகொலை பற்றி பேசுவதே இல்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி தான். இன்றைக்கு அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் கூட இந்த சாதி ஆணவ படுகொலை கண்டிப்பது இல்லை, போவது. ஏன்னா மிகப்பெரிய கட்சிக்கு அவர்கள் வாக்கு வங்கியாக திருமாவளவன் அவர்கள் கூட சொன்னார், தலித்துகளுக்கு அனுரசனையாக நடந்து கொள்கிறார்கள், ஆனால் ஆதரவாக இருக்கிறார்களா? இல்லை. தலித்துகள் வாக்கு வேண்டும் நினைக்கிறான், ஆனா அதே நேரத்தில் தலித்துகள் மீது ஏவப்படுகின்ற, பட்டியலின சமூகத்தின் மீது ஏவப்படுகின்ற அந்த வன்முறைகளை கண்டிக்கிறார்களா? இல்லையே, அதை கண்டிக்கிறதே இல்லை. இன்னைக்கு எத்தனை கோவில்கள்ல இந்த தீவெட்டிப்பட்டியில இருக்க ஒரு கோவில்ல உள்ளவே விட மாட்டேன்றான். அந்த காலத்துல கண்டதேவி தேரே இன்னும் ஓடாம இருக்கு. இத்தனைக்கும் அந்த சமூகம் மிக முற்போக்கான சமூகத்தை சேர்ந்தவர், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்டதேவி தேரை இழுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது வழக்கு நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்ல தோழர்களே, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது எப்படி சாதி தீ ஸ்பார்க் ஆகும் பாருங்க. அதாவது ஒரு 1982 நினைக்கிறேன், சுஜாதா ஒரு குமுதத்துல ஒரு தொடர் எழுதாரு, ஒரு கதை. அந்த சிறுகதை ஒரு வெள்ளைக்காரன் தென் மாவட்டங்களில் விருதுநகர் பகுதியில் அவன் தன்னுடைய அரசாட்சியை நிறுவிட்டு இருக்கான். அப்போ அவர்களுக்கு வேலை செய்வதற்காக அங்க இருக்கக்கூடிய நாடார் பெண்மணிகள் வராங்க. அப்போ ஒரு வெள்ளைக்கார துறையுடைய அந்த மாட்டு வண்டி பின்னாடி ஒரு நாடார் ஒரு பெண்ணு பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருப்பா. அப்போது அவருடைய மார்பகங்கள் முயல் போல் குதித்ததுன்னு எழுதுவார். இதுதான் அந்த சிறுகதையுடைய வார்த்தையே. உடனே அடுத்த நாளே சுஜாதாவுக்கு நாடார் சங்கம் கடுமையான கண்டனம் இருக்கிற குமுதம் பத்திரிகை எட்டு போட்டு எரிச்சிட்டான். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சிறுகதையில அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த மார்பகங்கள் முயல் போல் குதித்தன அப்படின்ட்டு அந்த வெள்ளக்காரனுடைய பார்வைன்னு சொன்னார். உடனே எங்க பெண்மணி நீ எப்படிடா எழுதலாம் சார், அந்த பெண்மணி வேற மாதிரி எழுதியிருந்தா, வேற சாதிக்கார எழுதியிருந்தா அதை ஒத்துக்கிட்டு இருப்பியா? அதே எத்தனை அவர் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சொல்லிட்டு தான் இள வயசுல ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐயங்கார் பெண்களையும் சைட் அடிச்சு இதை பத்தி எழுதியிருப்பாரு. எந்த பார்ப்பனுக்காவது கோவம் வந்துச்சா? யாருக்காவது வந்துச்சா? அவன் கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடா அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன பண்ணான், அடுத்த நாளே போட்டு எழுதிட்டு அந்த தொடரையே நிறுத்திட்டான்.
ஆக எப்படி ஸ்பார்க் ஆகுது பாருங்க. அந்த ஸ்பார்க்ல இருந்து பார்த்து பார்த்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாதிகாரனுடைய அந்த பார்த்தீங்கன்னா அறிவாள் தான் இருக்கும். பெரிய வாள், பெரிய கோடாரி, இல்லாட்டி பெரிய கத்தி. நீங்கள் அந்த குரு பூஜை நடக்கிற நேரத்தில் பாருங்களேன், முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கத்தி எடுத்துன்னு போகிறான். அது எல்லாம் அட்டை கத்தியை வச்சு அதை வச்சு எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போகிறான். எதுக்கு கத்தி உனக்கு? எதுக்கு கத்தி? நம்ம பாய்க்கு வேணால் கத்தி இருக்கலாம், கறி வெட்டுறதுக்கு கத்தி இருக்கலாம், நம்ம வீட்டில் காய்கறி நறுக்கிறதுக்கு கத்தி இருக்கலாம், இல்லாட்டி இந்த ரவுடி பயல் கிட்ட வேணா அவனுங்களுக்கு கிட்ட கத்தி இருக்கலாம். சாதாரண சமூகத்தை நீ கத்தி வச்சு என்ன பண்ணியிருக்க? இது வரைக்கும் என்ன கீழ்ச்சிருக்க? கிட்டத்தட்ட 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆண்டுட்டான். என்ன கீழ்ச்ச? கால நக்கிந்தா இருந்த. கிட்டத்தட்ட 600 வருஷம் முகலாயன் ஆண்டான், முஸ்லீம் ஆண்டான். நீ என்ன பண்ணிட்ட? யாரை வெட்ட போற? யாரை வெட்டுறதுக்கு இந்த கத்தி வச்சிருக்க? எதனால இந்த சாதிய சங்கத்தினர் வந்து கத்தி வந்து நீங்க பாருங்களேன், இந்த பைக்ல போகும்போது பாத்தீங்கன்னா அக்னி சட்டி இருக்கும், 2 பக்கம் கத்தி இருக்கும். என்ன அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கம் இருக்கும், இல்லைன்னா சிங்கம் அது பாவம் இருக்காது, சிங்கத்தை வேற சிங்க படம் வேற போட்டுக்கிறான். ஆகவே அதாவது மோசமான ஒரு வன்முறை நீங்க பாத்தீங்கன்னா அது குரு பூஜை என்பது வன்முறை கலாச்சாரமாக மாறிவிட்டது. அது எந்த ஜாதியா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. இப்போ தீரன் சின்னமலைக்கு நடத்தலாம், தேடி கண்டுபிடிக்கிறான் யார் யார் சுதந்திர. அந்த தீரன் சின்னமலை போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோபி சுதாகர் வந்து அதை கிண்டல் பண்ணியே போட்டுருப்பாங்க. ஏன்டா ஒரு கார் கூட ஓட்ட தெரியாது, அந்த அளவுக்கு நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிறீங்க. அதில் வேற பார்த்தா யுவராஜுடைய ரசிகர் மன்றமா. யுவராஜ் யாரு? உள்ள இருக்கான், கோகுல்நாத்தை கொண்டுட்டு ஆயுள் தண்டனை கைது வாங்கிட்டு உள்ள இருக்கான். அவன் வந்து பரோல்ல வந்துட்டு போறான். அவனோட ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பண்றது அட்ராசிட்டிஸ். ஆகவே தொடர்ந்து இதை வெறியேற்றி தான் என்று வந்து தொடர்ந்து ஒரு சாதியத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா வள்ளி கும்மியில என்ன சொல்லித்தரான்? வள்ளினாலே யாரு? குரத்தி. என்ன வள்ளி வந்து வரலாற்று படி ஒரு குரத்தி. தெய்வானை தான் வந்து உயர் சாதி பெண். முருகன் வந்து வள்ளியை வந்து சைட் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. இவன் என்ன பண்றான்னா வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்தி அங்க சாதியத்தை விதைக்கிறான். அங்க வந்து என்ன சொல்றான்? எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கணும், நான் என்னுடைய சமூகத்தை தவிர வேறு யாரையும் காதலிக்க மாட்டேன். இதெல்லாம் நடக்கிற கதையாடா இதெல்லாம். அதாவது டிசிஎஸ்லையும் ஹெச்சிஎல்லையும் வந்து சென்னையில் வந்து நாயா பையா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இது பொம்பளை பசங்க படித்து தனக்கு ஃபிட்டானவனை வந்து தேர்ந்தெடுத்துக்குது. அதை வந்து இவன் அனுமதிக்க மாட்டான். கேட்டால் உங்கள் வீட்டு பசங்க வந்து எங்கள் வீட்டு பொண்ணைய சைட் அடிக்கிறாங்க. உங்கள் வீட்டு பொண்ணியாண்டா அவங்ககிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்குது. அதை கேளு முதல்ல. 2 பக்கமும் விருப்பம் இருக்குல்ல, 2 பக்கமும் அறிவு இருக்கு. 2 பக்கம் அவளுக்கும் 22 வயசு 18 வயசு ஆச்சுன்னா 18 வயசு ஆகலாம் ஓட்டு போடலான்ற அறிவு வந்துடுச்சு. யாரை தேர்ந்தெடுப்பது என்பது அவர்களுக்கு முடிவாகி விட்டது. அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். நல்லா இருந்தா அனுமதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு எல்லாருமே அதாவது நம்ம விடுதலை சிறுத்தைகள் மேல கூட எல்லாரும் நேரா பொண்ணு கேட்க வந்தாங்க. எத்தனை பேர் பொண்ணு கேட்டிருக்கான்? ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா அவனுக்கு? உடனே நேரா பொண்ணு கேட்க வந்தான். எத்தனை பேர் பொண்ணு கேட்டிருக்கான்? சாதி மறுப்பு திருமணம் செய்வதை போல ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இந்த சமூகத்தில் இல்லவே இல்லை. நாம் நினைச்சுட்டு இருக்க அந்த சமூகம் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுச்சுட்டு. மிகப்பெரிய ஒரு இறுக்கமான சமூகம். எங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கு. நாங்களாம் பெண் குழந்தை பெற்றவங்க. நாங்களெல்லாம் எங்களுடைய மகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து வேறு சாதியில போய் பெண் கேட்டா உங்க பொண்ணுக்கு என்ன குறையா? எடுத்த உடனே கேட்பான், உங்க பொண்ணுக்கு என்ன குறையா? ஏன் வரீங்க? உன் சாதியில இல்லாம ஏன்டா வெளி சாதியில வந்து பொண்ணு எடுக்குன்னு கேட்கிற சமூகமாக இருக்கிறது. மிகப்பெரிய நாங்கள் எங்க நிறைய குடும்பங்கள்ல சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட சாதி மறுத்து மகனையோ மகளையோ தருவதற்கு இந்த சமூகம் அனுமதிப்பதில்லை. ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட அவர் காதலித்தால் தவிர, அவர்களே தாங்களே விரும்பினால் தவிர வேறு யாரும் வந்து வேற சாதியில மகனையோ மகளையோ தருவதற்கு விருப்பப்படுவதில்லை. இந்த லட்சத்தில் எப்படி போய் பொண்ணு கேட்க முடியும்? ஆக விருப்பப்படுகிறார்கள், திருமணம் செய்து அதை கூட அனுமதிக்காத ஒரு இறுக்கமான சமூகமாக இருப்பதை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் பெரியார் இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது. பெரியார் வந்து என்ன சொல்றாரு? கடவுள் மறுப்பு கூட அவர் முதல்ல சொல்லல. கடவுள் என்பது இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, தொட்டால் தீட்டு, சாலையில் நடக்காதே, பொதுக்குளத்தில் நீர் இறங்காது என்பதை பார்த்து கொண்டு கடவுள் என்று ஒருவன் இருந்து இந்த பூமியை பிளந்து இவர் இது மாதிரி சொல்றவனெல்லாம் விழுங்காம இருந்தா இது என்னடா கடவுள் அப்படின்னு கேட்கிறார். ஒரு பூகம்பம் வராமலோ சண்டமாரதம் வராமலோ கடலால் எழுந்து வந்தது இந்த பூமியை விழுங்காமலோ வைத்திருக்கக்கூடிய கடவுள், இந்த கடவுள் இருந்தான்னா இல்லாட்டி என்னடான் தான் மனம் எதும்பு போய் செல்கிறார். அதை போலவே எல்லாம், அதாவது இந்த சமூகத்துல நீங்க மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் கூட 1857 நம்முடைய விக்டோரியா பிரகடனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விக்டோரியா பிரகடனம் என்னன்னா,
உங்களுடைய சாதி சடங்குகள் விஷயத்திலையோ, சமய சடங்குகள் விஷயத்திலையோ, மத சடங்குகள் விஷயத்திலையோ வேற எதுலையுமே நாங்கள் தலையிட மாட்டோம். நீங்க ஆண்டுக்குன்னு சொன்னாங்க பாருங்க. 1857 போட்டதை 2025 வரைக்கும் நம்ம அரசியல் கட்சிகள் கடைபிடித்து வருகிறார்கள். இன்றைக்கு பெரியார் அவர்கள் கூட, அண்ணா அவர்கள் வந்து 1967 மிகப்பெரிய தமிழ் மாநாடு நடத்தினார், உலக தமிழ் மாநாடு நடத்தினார். பெரியாருக்கு அதில் உடன்பாடுலாம் இல்லை. ஆனால் வந்து எல்லாரும் ஆஹா ஊ அண்ணாவெல்லாம் பாராட்டுறாங்க. அப்போ பெரியார் ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். ஆமாமா, உலக தமிழ் மாநாட்டுக்கு எல்லாம் வந்தான், தமிழ் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டான், ஆனால் வீட்டுக்கு போகும்போது ஜாதியாக தான் திரும்பி போயிட்டான், இவ்வளோ காசு செலவு பண்ணிடா அப்படின்னு தான் கேட்டார். அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. நீ இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளவு ஒரு பரப்புரை செய்து கூட சாதிக்கு எதிரான ஒரு கருத்து கூட இங்கு நிலவக்கூடாது என்றுதான் வந்து இருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து நாம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அதை போலவே இன்றைக்கு சுபவி அவர்கள் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னார், ஏன் வந்து இந்த சாதியை வந்து பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய ஆய்வு, பெரியார் அவர்களுடைய ஆய்வு, காஞ்சி ஐலையா அவர்களுடைய ஆய்வு, அதே போல கெய் தோம்லெட் அவர்களுடைய ஆய்வு, பலர் வந்து இந்த சாதியை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் மார்க்ஸ் அவர்கள் சொல்லும் போது கூட இந்தியாவிலே இனிமேல் சாதி இறுக்கம் குறையும். உண்மைதான், சாதி இறுக்கம் குறைந்திருக்கிறது. இப்போ ரயில் போக்குவரத்து வந்திருக்கிறது, பொது போக்குவரத்து வந்திருக்கிறது. ஆகவே இனிமேல் சாதி இறுக்கம் புறவெளியில குறைஞ்சிச்சு. புறவெளியில இன்றைக்கு வந்து சட்டங்கள் மூலமாகவும் அலுவலகத்திலேயோ தொட்டால் தீட்டு என்பது இப்போது இல்லை. பொது உரிமையை மறுப்பது யாரும் இல்லை. யார் வேண்டுமானாலும் குளத்தில் இறங்கலாம், யார் வேண்டுமானாலும் கோயிலுக்கு செல்லலாம். அது கூட கிராமப்புறத்தில் இருக்கிற கோயிலில் போயிட முடியாது. நீ மிகப்பெரிய டாப் கோயில் இருக்கு பாரு, பாலாஜி கோயிலுக்கு போயிடலாம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம், கன்னியாகுமரி போயிடலாம், திருச்செந்தூர் போயிடலாம். ஆனால் லோக்கல்ல இருக்கக்கூடிய இங்க பக்கத்தில் இருக்க குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில் எல்லாரும் போயிட்டு சொல்லு, விடுவானா? விட மாட்டான். அங்க இருக்கக்கூடிய பெரிய ஜாதிக்காரர் என்ன பண்றான், கரெக்டா ஐடென்டிஃபை பண்றான். இந்த தெருவில் இருக்கக்கூடிய வீதிக்கு, இந்த வீதியில வந்து எங்களுடைய தேரு போகாது, கரெக்டா ஸ்டாப் பண்ணிடுறான். வேற அதாவது எவ்வளவுதான் இது நம்ம வந்து போராடினாலும் என்ன செய்தாலுமே அதை வந்து இந்த சாதியவாதிகள் தொடர்ந்து தடுத்து நிறுத்துவது என்பதற்காகவே இதை ஆய்வு செய்து அல்லது சட்டங்கள் மூலமாக ஓரளவுக்கு ஒழிக்கலாம். எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை போல ஆணவ கொலை சட்டம் தேவைதான், ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும். அதுக்காக தான் நாங்களாம் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டம் போடுறோம். பொது வெளியில அதை உடைக்கிறோம். இன்னைக்கு நீங்க எதை வேணா நீங்க பேசுங்க. நாங்க கூட்டங்களை பேசும்போது கடவுள் மறுப்பை பத்தி பேசுவோம், ஆஹா ஓஹோன்னுவான். என்ன ஜாதி மறுப்புன்னு பேசுற பிறகு பார்த்தா 4 பேர் சண்டைக்கு வந்துடுவான். ஓ நீ என்ன பெரிய கட்சிக்காரன் தானே, நீ வெறும் கடவுள் மட்டும் மறுத்து பேச வேண்டியதானே, என்ன ஜாதியை மறுத்து பேசுற? எங்ககிட்டே சண்டைக்கு வந்திருக்கான். எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. சாதி எதிர்ப்பு கூட்டங்கள்ல வந்து நிறைய ஆதரவு தரவங்க கூட பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க, கிட்டக்க வரமாட்டாங்க. நாங்க சாதி மறுப்பு பிரச்சார இயக்கம் நடத்தும் போது எங்களுக்கு யார் தெரியுமா ஆதரவு அதிகமாக அளித்தவர்கள்? இஸ்லாமியர்களும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். நிறைய இடங்களை போனா விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து ஆதரவு தருவாங்க. வாங்க சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, ஸ்டேஜ் போட்டு கொடுப்பாங்க. வாணியம்பாடி போன்ற பகுதியில் போனா இஸ்லாமியர்கள் வந்து நிறைய அப்படியே வந்து அள்ளி அணைச்சிப்பாங்க. ஆமாங்க வேற்றுமை இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திமுக எல்லாம் பெரிய பெரிய கட்சி இருக்கும். ஆனா வேற கூட்டம் போடுப்பா, நான் வந்து தரம்பா, சாதி மறுத்து வேணாம், வரவே மாட்டான், கிட்டவே வர மாட்டான். அதிமுக வர மாட்டான், திமுக வர மாட்டான். ஆகவே இந்த அளவிற்கு மோசமாக நாம வந்து இருக்கு. அதே போல இந்த சந்துரு அவர்களுடைய அறிக்கை கொடுத்தாங்க. உடனே எல்லாம் பிஜேபி காரன் எல்லா ஜாதி சங்கத்துக்காரனும் வந்துட்டான். கயிறு கட்டுறது வந்து எதுக்கு அவர் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு? அந்தந்த ஜாதிக்கு கலர் கலரா கயிறு கட்டிக்கிறான், வேண்டாம், அதை நிறுத்து. இன்றைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான் வந்து கொலை பண்றான், எல்லாம் வந்து ஜாதிய ரீதியா இருக்கான். ஆகவே அதை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னாங்க, அதை வரவேற்கிறோம். சந்திர அவர்களுடைய அறிக்கை நடைமுறைப்படுத்துகிற இந்த அரசு ஒரு உருப்படியான ஒரு செயலை சாதி ஒழிப்புக்காக செய்திருக்கிறது என்றால் அந்த காலனி என்கிற பெயர் மாற்றம், அதை போல சமூக நீதி என்ற பெயர் மாற்றம், சந்திர அவர்களை வைத்து இதை போல செய்வது என்பது. ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆந்திராவில் பாத்தீங்கன்னா யாரு முதலமைச்சர் ஆக முடியும்? நாயுடு ஆக முடியும், இல்ல ரெட்டி ஆக முடியும், இல்ல காப்பு யாராவது ஆக முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான், ஏன் கேரளாவிலே கூட ஈழவராக இருக்கலாம், இல்லாத நம்பூதிரியாக தான் இருக்க முடியும். அதே போல கர்நாடகாவில் ஒக்காலிகராக இருக்க முடியும், இல்ல கவுடாவாக தான் இருக்க முடியும். மிகவும் மிக 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 மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்தியாவிலேயே ஒரு முதல்வராக ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று சொன்னால்
அதற்காக இந்த சமூகம் அனுமதித்தது என்று சொன்னால் அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதல்வராக வந்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நாம் அவரால் தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. வேற எந்த சமூகத்தினாலும் செஞ்சா அவர் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக தான் இருக்க முடியும். ஆனால் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் ஒரு ஒடுக்கப்படும் மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம். வேற சமூகம் பட்டியலின சமூகத்தின் மீது கூட ஒரு சில பழிச்சொல்கள் இருக்கலாம், அவர்களை இழி சொல்லாக பேசலாம். ஆனால் அவர்கள் வீட்டு பெண்களை யாரும் கேவலமா பேச முடியாது. நீ பறையன்னு சொல்லலாம், நீ மாட்டுக்கறி உண்றன்னு சொல்லலாம், நீ செத்த மாட்டை தூக்குறவன் சொல்லலாம், நீ காலனியில வசிக்கிறன்னு சொல்லலாம். ஆனால் கலைஞர் மீது சுமத்தப்பட்ட இழிச்சொற்கள் அவர்கள் மிக மோசமான சமூகத்திலே தேவதாசியாக இருந்து பிறந்தவர். அந்த சமூகத்திலிருந்து தன்னுடைய திறமையாலே தன்னுடைய தமிழின் மீது கொண்ட பற்றாலே இந்த சமூகத்தின் மீது கொண்ட பற்றாலே அவர் இந்த நாட்டில் முதல்வராக வந்ததை தமிழ் சமூகம் ஆதரித்திருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு முற்போக்காக இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை இன்று இந்த சாதியவாதிகள், அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. மருத்துவர் ஐயா ராம்தாஸ் போன்றவர்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க, சாதிக்கு எதிராக இருந்தவர்கள். அதே அவர்கள் என்ன கூட்டணி போடுறாங்க, தலித் அல்லாதார் கூட்டணின்னு சொல்லிட்டு நாங்க தான் அதை முதல்ல போய் எதிர்த்தோம். அடிச்சு கல் எடுத்து அடிச்சு மிகப்பெரிய வன்முறை களமாகவே மாறியது. அது எதிர்த்து நாங்களும் அட்டாக் தான் பண்ணோம். இப்போ இந்த கூட்டத்தில் நாங்கள் நேரடியாக சொல்றோமே, அடிச்சு நாங்கள் கல் எடுத்து எரிஞ்சோம் அவங்க மேல, அவங்க கல் எடுத்து எரிஞ்சாங்க. மிகப்பெரிய வன்முறை களம். ஆனால் அது ஊடகங்கள் அப்படியே மறைச்சிருச்சு. எப்படி உங்களுக்கு அதெல்லாம் நீங்க ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்க தனக்கு கீழே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கணும். பெரியார் சொல்ற எனக்கு மேல எவனையும் இல்லை, எவனுக்கு கீழே எவனும் இல்லடா, நான் எவனுக்கு மடிமை இல்லை, எனக்கு கீழே அடிமை எவனும் இல்லையடா. அந்த அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல, பெரியார் சொன்னதை போல நமக்கு சமமா நடத்தும் தானே சொல்றோம், சமத்துவத்தை நோக்கி தானே நம்ம போகணும். ஆனால் இவர்கள் எல்லாம், இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அதை விடுத்து இது போல இதை போறாங்க. இன்றைக்கு ஆண்ட பரம்பரை பேசுறான். என்ன ஆண்ட பரம்பரை பேசிட்டான்? அருண்மொழி அவர்கள்லாம் சொன்னாருங்க, நீ உங்க சமூகத்துல ஒரு ராஜா இருந்திருப்பான், அவன் ஒரு அரண்மனையில வாழ்ந்திருப்பான், அவன் ஒரு 10 கூத்தியார் வச்சிருந்திருப்பான், நல்ல காலையில மாலையில நைட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருந்திருப்பான், என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில எட்டி பார்த்து வந்திருப்பான். அவன் அவனும் நீ எங்கேயோ ஒரு கூலி வேலை பார்க்குற நீயும் ஒரு சாதாரண சமூகத்தை வேலை சமமா? நீ எப்படி அவன் உன்னை சேர்ப்பானா? அரண்மனைகளை சேர்த்திருப்பானா? உன்னை அந்த ஜாதி அவங்ககிட்ட கிட்ட சேர்த்திருப்பானான்ட்டு. ஆகவே எப்படி நீ ஆண்ட பரம்பரைன்னு பேசுற? ஆண்ட பரம்பரைன்னு பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? பிரிட்டிஷ்காரருக்கு தான் இருக்கு, பிரிட்டிஷ்காரங்க இருக்கு, முகலாயர்களுக்கு தான் இருக்கு. அவர்கள் தான் ஆண்ட பரம்பரை. அவன் தான் ஆண்டான், நீங்களும் ஆளலை. நீங்க ஒரு குறுநில மன்னர்கள், அங்கங்க வாய்ப்பு வசதி கருதி இது ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிறான். இன்றைக்கு அது கூட ஒழிஞ்சு போச்சு. இன்றைக்கு எந்த அரபு நாட்டுக்காரன் ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல முடியல, பிரிட்டிஷ்காரன்னு சொல்ல முடியல. குடியேறிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் இன்னைக்கு ஆண்ட பரம்பரையா இருக்கிறான். அவன் எல்லாரையும் ஆடுறான், போடுறான். ட்ரம்ப் டேய் நேற்று 25 ஏலம் விடுறான், 25 30 35 50ன்னு சொல்லிட்டு ஏலம் விட்டு அவன் தான் ஆண்ட பரம்பரையா இருக்கிறான். நம்ம 56 இன்ச்சு மோடி ராஜா என்ன பண்றாரு, அங்க போய் கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, எப்படியாவது குறைங்கப்பா, எப்படியாவது குறைங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆக இந்த ஆண்ட பரம்பரை இந்த கதைகளை பேசி மக்களை அதாவது மக்கள் மனதில் நஞ்சு ஏற்றி இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் சாதாரண இளைஞர்கள், அதாவது நாங்களாம் கூட சொல்லுவோம் ஒரு சாதியில் இருக்கு, ஆனால் சாதியை நம்ம ஒழிப்பது மிக மிக கடினம். ஒரு இணக்க போக்கு தான் கொண்டு வர முடியும். ஏனென்றால் துப்பாக்கி முனையில ஜாதி உருவாகல. துப்பாக்கி முனையில அழிப்பதற்கு ஒரு பணக்காரனை மிரட்டி துப்பாக்கி வைத்து உன்னோட செல்வத்தெல்லாம் குடுறான்னு சொல்லிட்டு அரசை மிரட்டி அப்படிதான் நடந்துச்சு. சோவியத் ரஷ்யாவில் எல்லா பணக்காரனும் நிலத்தை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தாங்க. ஆனா அங்கு ஒரு செல்வந்தன் கூட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவனாக முடியும், ஏழையாக முடியும், ஏழை செல்வந்தனாக முடியும். ஆனால் இந்த சாதி அப்படி வரல, மனித மூளையில் போடப்பட்ட விலங்காக இருக்கிறது. எப்படி காரணம் மார்க்ஸ் அவர்கள் ஒரு தத்துவம் தொடர்ந்து பரப்பப்பட்டால் அது திடப்பொருளாக மாறி மனித மூளையில் தங்கிவிடும் என்று சொன்னாரோ, அந்த திடப்பொருளை விட ஒரு மோசமான விஷ திடப்பொருளாக இந்த சாதி தங்கி இருக்கிறது. ஆகவே இதை கருத்துக்கள் மூலமாக தான் உடைக்க முடியும். இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இன்று ஓரளவுக்கு மாறி இருக்கிறது. திரும்பவும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பெரியாரியல்வாதியான எங்களுக்கு இருக்கிறது, அம்பேத்கரியல்வாதிகளுக்கு இருக்குது, மார்க்சியவாதிகளுக்கு இருக்கிறது. அது பண்பாட்டு தளத்திலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பண்பாட்டு தளத்திலே கொண்டு செல்வதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். ஆக தொடர்ந்து இதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். இன்றைக்கு இவர்கள் எல்லாம் உலகத்தையே கட்டி ஆண்ட ஜெங்கிஸ்கான் எங்க இருக்கான்னு தெரியல, அலெக்சாண்டர் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோழனுக்கு எல்லாம் கொண்டாடான். ஒருத்தன் சோழன் படையாட்சியில் ஆண்டான், ஒருத்தன்
இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா சோழன் வந்து கல்லர் அப்படின்றான். இன்னொருத்தர் சொல்றான் சோழன் வந்து மறவர்ன்றான். டேய், அவன் எந்த சாதினே தெரியல, விட்டு போங்கடா. அவனே ஒழுங்கா ஆளலை. அவனே வந்து ஆந்திராவில இருந்து ஐயங்காரங்களை கொண்டு வந்து வச்சு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து வச்சு கோவில் கோவிலாக கட்டி இந்த நாட்டை பாழாக்கி வீணடிச்சிட்டு போனான். அந்த ராஜாவுக்கு இவர்களெல்லாம் தாங்கள் வந்து சோழ பரம்பரை, சேர பரம்பரை, பாண்டியன் பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஒரு முற்போக்காக செல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு 200 ஆண்டு கால கற்காலத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த அரிநாடார் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வரலாறுலாம் அவங்களாம் படிக்கிறாங்களே என்னன்னே தெரியல. 1916களிலே பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியலின சமூகத்தை வெள்ளை அரசாங்கம் வந்து ஒரு பட்டியல் எடுக்கும்போது நாடார்கள் எல்லாம் பறையினை வந்து தொட்டா தீட்டு, நாடானை சாணானை பார்த்தாலே தீட்டு, நாடாரை பார்த்தாலே தீட்டு. கேரளாவில் வந்து புலையர்கள் வந்து 24 அடி தூரத்தில் வரணும். அதன் பிறகு ஈழவர்கள் 18 அடி தூரத்தில் வரணும். நாடார்கள் 8 அடி தூரத்தில் வரணுன்ட்டு அப்படியே ரூலே போட்டு வச்சிருந்தான். யாரும் நம்பூதிகள் நடக்கும்போது பின்னாடி தொடப்பத்தை கட்டிக்கிட்டு முன்னாடி களையத்தை கட்டிட்டு எச்சில் கூட நீ கீழே துப்பக்கூடாது. ஈழவர்கள் மேல் அவ்வளவு அடக்குமுறை செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் எல்லாரும் சேர்ந்து சாணார் என்ற பட்டத்தை திறந்து விடுவோம், இனிமேல் சாணார் என்றாலும் மிக கேவலமாக இருக்கிறது, பனை ஏரிகள் சாணார்கள் என்று இருக்கிறார்கள், பனை ஏரி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நாடார்கள் என்று வைத்துக் கொண்டார்கள். இல்லை என்றால் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து இருப்பார்கள். பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 4 மாநாடுகளை நடத்தி வெள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறாங்க. இந்த பட்டியலில் இதெல்லாம் தெரியுமா இந்த அரிநாடாருக்கு? இன்றைக்கு வந்து அவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாமே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தவன் தான். அதாவது முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை நீங்க படிச்சு பாருங்க. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது அருப்புக்கோட்டையில வந்து கத்திரிக்காய் விளைவிப்பான், விருதுநகர் சாணா அதை வந்து காசாக்கிடுவான், இந்த சாணாப்பைய காமராஜருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நேரடியாக காமராஜரை விமர்சித்தவர். அந்த அளவிற்கு அதெல்லாம் நீங்க வந்து படிக்காம இன்றைக்கு தனக்கு ஒரு நாகரிகமாக சமூகத்தில் முன்னேறி வரக்கூடிய இளைஞர்களை கொல்வதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணசாமி போன்ற மருத்துவர்களால் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்களாம் வந்து மோசமான போக்கு. அதுவும் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த முன்னிலே தந்தை பெரியார் அவர்கள் எப்படி 97 ஆண்டு காலங்காலமாக உழைத்து இந்த படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கின்ற சமூகத்தில் மிகவும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நீங்களெல்லாம் விதைக்கக்கூடாது என்று எங்களுடைய பரப்புரையை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் சமத்துவமா வாழணும். கொலை அதுக்கு உயிரை எடுப்பது என்பது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம். எந்த அளவிற்கு நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் எத்தனை கொலை 64 கொலைகள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து திமுக அரசு மேல வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாங்க, ஆணவ படுகொலை. பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவிக்கிறார், ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அகில இந்திய அளவிலே நீங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றுவதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. 18, 19, 20, 21 4 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சி ஆண்டுட்டு வருது. ஆனா அவர்கள் கூட அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் நேரடியாக சந்திக்க முடியுது, நம் பரப்புரை செய்ய முடியுது, இது மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். விரைவில் திராவிட மாடல் அரசு விரைவில் ஆணவ படுகொலை சட்டத்தை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த முதல்வர் வந்து எல்லாத்தையும் கேட்கிறார், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஒரு முற்போக்கான விஷயங்களை சாதியை களைய வேண்டும் என்று ஒரு சமூக நீதி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே தொடர்ந்து எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சாதி சங்கங்கள் எப்படி உரிமைக்காக குரல் கொடுத்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான கிரீமி லேயர் வரம்பு உயர்த்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகுது. 2017 எந்த சாதி சங்கமாவது குரல் கொடுக்குறானா? 86 கேபினட் செக்ரட்டரியில ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட இல்லை. கேபினட் செக்ரட்டரி உயர்ந்தபட்ச பொறுப்பு, அதை பத்தி யாராவது குரல் கொடுக்குறாங்களா? இல்ல. இப்ப என்ன பண்றான், அங்க போய் சீவி விடுறான், கொம்பு சீவி விடுறான தவிர பிற்படுத்தப்பட்டவருக்கான உரிமைகளை பேசுவதற்கான சாதி சங்கம் முழுக்க முழுக்க அழிந்து போய்விட்டது. இன்னும் வந்து தன்னுடைய ஆண்ட பரம்பரை விஷயங்களையும் தன்னுடைய பழைய வரலாறுகளையும் தோண்டி தோண்டி எடுத்து கெட்டு போன முடைநாற்றம் எடுத்த அந்த விஷயங்களை மக்கள் மனதில் புகுத்தி அதாவது நம்ம தோழர்களாக சொல்லுவாங்க, அதாவது அறிவு இருக்கிறவனுக்கு வந்து சாதியை பின்பலம் தேவையில்லை. அவன் வந்து நான் MA PhD படிச்சுட்டேன், டாக்டரேட் வாங்கிட்டேன், நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், நான் என்ஜினியராக இருக்கேன்னு சொல்லிப்பான். ஒன்றுமே இல்லை, நான் மக்கட்டையாக இருக்கும் போது அவன் தான் சொல்லுவான், நான் யாரு தெரியுமா, நான் வீர வன்னியர்,
நான் யார் தெரியுமா, படையாச்சி தெரியுமா, நான் யார் தெரியுமா, கொங்கு வேளாள கம்மன். ஆக எதுக்குமே பிரயோஜனமா இல்லாதவன் தான் ஜாதிய அடையாளத்தை பற்றி பேசுவான். ஆக எளிதிலே வரக்கூடிய எதற்கும் உழைப்பை போடாமல் மிகவும் மோசமான ஒரு மனநிலையை, சாதிய மனநிலையை, அதாவது பெரியாருக்கு வந்து வன்முறை மேல நம்பிக்கை இல்லை, ஆனா அவரே சொல்றாரு இந்த பூமியையே வந்து அப்படியே கடல் வீங்கிடக்கூடாதா இந்த வேற்றுமைக்காக. அண்ணல் அம்பேத்கர் அவர் சொல்லார், மனு என்பவன் மட்டும் எதிர்க்க வந்தானா கொத்தி கொலை பண்ணிடுவோடா அப்படின்றார். வன்முறை மேல நம்பிக்கை இல்லாதவர் அவர் சொல்லாரு, மனு மட்டும் என்கிட்ட கிடைச்சான்னா அவனை நானே கொலை பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ எந்த அளவிற்கு அந்த சாதியத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், அந்த அளவிற்கு நாம் நம்முடைய பரப்புரை பயணமும் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கேற்ற அரசு நடவடிக்கைகளும் தேவைப்படுகிறது. அதற்கேற்ற மக்கள் மனநிலை மாறுதலும் தேவைப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய சமூக இயக்க தலைவர்களுடைய மனம் மாறுதலும் தேவைப்படுகிறது கேட்டு இதையெல்லாம் செவிமடுத்து எதிர்காலத்திலே ஒரு சமத்துவமான சமுதாயமாக, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு சமூகமாக, எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும். ஏன்னா உரிமையை நாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு உரிமையும் போராடி போராடி தான் இன்றைக்கு வந்து நம்ம மக்கள் வாங்கியிருக்கான். இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நான் டெல்லி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், ஒரு பெரியாரியல் வழக்கறிஞர் சொல்றாரு, வட இந்தியாவில் ஏன் சமத்துவம் நிலவலை என்றால் பீகாரில் இருக்கக்கூடிய அரசு பதவிகளில், இன்னும் உயர் பதவிகளில் பார்ப்பனர்கள் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே குர்மிக்களோ யாதவர்களோ காயஸ்தர்களோ யாருமே அமரவில்லை. எல்லாம் வந்து உயர் ஜாதிக்கார அமர்ந்திருக்கிறான். ராஜஸ்தான்ல பார்த்தா ராஜ்புத்ஸும் மற்றவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் மட்டும்தான், கர்நாடகாவில், கேரளாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் மேலே வந்திருக்காங்க. அதனால எந்த வேலை செய்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகுது, எளிதில் செய்ய முடியுது, மக்களுக்கு போய் சென்றடைகிறது. ஒருத்தர் ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்தோம்னா ஒரு 2 பேர் அயோக்கியனா இருந்தா கூட 8 பேர் நல்லவனா இருக்கான். நம்ம மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், மக்களுக்கு இதை கடத்துகிறார்கள். அதனால்தான் மக்கள் பணிகள், மக்கள் நல திட்டங்கள் நன்றாக நிறைவேற்றப்படுகின்றன, செயல்படுத்தப்படுகின்றன என்று அவர் வந்து பேசுறார். அப்போதான் எனக்கு ஒரு புதிய லைட் கிடைச்சதா. ஆமா, உண்மைதான். 100 ஆண்டு கால வரலாறை இவர் திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆணவ படுகொலை சட்டத்தை விரைந்து முதல்வர் நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற படுகொலைகள் இனிமேல் ஒரு கொலை கூட ஆணவ படுகொலை நடத்தப்படக்கூடாது என்ற எங்களுடைய வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.